ஹால் வெல்கம் டு சாய்ஸ் டைரி. ஸோ இந்த வீடியோ பொங்கல் அப்போவே போட வேண்டியது, பட் இப்போது ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிளைமேட்டில் எல்லாருக்கும் ஃபீவர், த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நிறைய காமனாகவே இருக்குது. ஸோ அதனாலேயே என்னால் பேசவே முடியல அப்படிங்கிறதால வீடியோ டிலே ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோ இப்போ நான் இன்ஸ்டியூஷனில் படிச்சிட்ருக்கேன் இல்லையா? ஸோ இமேஜில் தான் எடுத்தது. எதுக்காக அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இதில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து மினி விலாகாக நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே படிக்கிற எல்லோரும் நாங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில், அதாவது பாய்ஸாக இருந்தாங்க அப்படின்னா வேஷ்டி சட்டையிலையும், கேர்ள்ஸாக இருந்தாங்க அப்படின்னா சாரிலையும் வந்து போயிருந்தோம். அண்ட் இவங்க தான் வந்துட்டு மேம், இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேம்ப் வாக் வந்து போயிருந்தாங்க. ஜஸ்ட் சாரியில் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு சாங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் வாக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு போஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாருமே வந்து ஷையாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு செட் ஆகிடுச்சு. நானும் பார்த்துட்டே இருந்தேன் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு தனியாக நடக்கிறதுக்கு கொஞ்சம் மாதிரியாக இருந்தது. அண்ட் என் கூட கம்பெனி கொடுத்துருந்தாங்க. இவங்க பேர் வந்து திவ்யா. ஸோ 2 பேருமே வந்து அந்த லைக் பர்பிள் பேஸில் இருக்கிறதால, அந்த வயலட் கலரில் இருக்கிறதால அந்த சாங் வந்து கொடுத்துருந்தாங்க, ஊதா ஊதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன போஸ் கொடுத்துட்டு வந்துட்டோம். அண்ட் நிறைய கேர்ள்ஸ் வந்துட்டு ரேம்ப் வாக் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து நிறைய கேம்ஸ் இருந்தது. கேம்ஸ் மட்டும் இல்லாமல் பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னா அந்த ஒரு அழகான பானையில் வந்து பொங்கல் வைக்கிறது அண்ட் ட்ரெடிஷ்னலாக அந்த பூஜையை கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் நடந்தது. கூடவே வந்து 90s கிட்ஸோடைய அந்த மெமரிஸை வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. லைக் 90s கிட்ஸ் மாதிரி நிறைய கேம்ஸு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிறத விட அந்த சாக்லேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் குரூப்பாக செட்டாக, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களாம் வந்துட்டு கிளம்புனாங்க, நடந்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அண்ட் கொஞ்சம் வாய்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஐ திங்க் நீங்கள் அதை மைண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. அண்ட் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சரில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் எடுத்துக்கோங்க. அண்ட் சாப்பிட்றது ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, ப்ளீஸ் கொஞ்சம் அந்த இனிப்புகள் எல்லாம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக சரியாயிடும். அண்ட் மறக்காமல் டாக்டர்கிட்ட போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க, டேப்லெட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது சரியாகுது. இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனில் இந்த பெயின் இந்த டைம் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்லேயே வந்துட்டு இந்த பையன், ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. எல்லோரும் கத்திட்டு இருந்தாங்க, எதுக்குடா கத்துறாங்க அப்படின்னு பார்த்தா இவர் போய் அப்படியே கெட்டப்பை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டார். 100 வருஷம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாட்டில் ரஜினி சார் வந்த மாதிரி இவர் வந்து வந்துட்டார். திடீர்னு அந்த சாரீ கட்டிட்டு கூட ஒரு ரோஸ் எடுத்துக்கிட்டு அண்ட் வந்து அந்த ஜடையெல்லாம் போட்டுட்டு வரும்போது பயங்கரமான கிளாப்ஸ் அண்ட் பயங்கரமாக எல்லோரும் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டையும் வந்து போட்டு விட்டுட்டு டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டேஜ் இருந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஜாலியாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஜவுரி விழுந்துருச்சு. ஸோ அதையும் தூக்கி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது அவர் பண்ண எக்ஸ்ப்ரெஷன்லாம். அண்ட் அடுத்ததாக இன்னொரு டான்ஸ் பண்ணுங்கள், இன்னொரு டைம் இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா சாரி ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு. ஸோ உடனே அவர் இங்கேருந்து கிளம்பி ஓடி போயிட்டார். ஸோ இந்த மாதிரி தான் ஃபன்னாக அன்றைக்கி போயிட்டு இருந்தது. அண்ட் நான் வந்து கொஞ்சம் நேரம் தான் இருந்தேன். ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ இதுதான் அதனால் ஃபுல் டே என்ன நடந்தது அப்படிங்கிறத என்னால் வந்து கவர் பண்ண முடியலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இதுவே உங்களுக்கு வந்து 10 to 15 மினிட்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான். ஸோ இதான் செகண்ட் டைம் அவர் நடந்து வரும்போது பார்த்திங்க அப்படின்னா சாரி எல்லாம் வெளியில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவர் வந்து ஓடி போயிட்டார். ஸோ கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்குமே வந்து ஒரு கட்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ இவ்வளோ பேர் பார்த்தாலும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் அடுத்ததாக ஒரு கேம். இது என்ன கேம் அப்படின்னா கப் ஃபுல்லாக வந்துட்டு ஒன்றுக்குள்ளே வந்துட்டு நம்ம அதை அரேஞ்ச் பண்ணணும். ஆனால் கை வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து பலூன்ஸ் கொடுப்பாங்க, அதில் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பாட்டுக்கு சிவனேன்னு பார்த்துட்டு இருந்தேன். என்னடா கேம் இது, புரியவே இல்லை. எப்படி இதை எடுப்பாங்க, எப்படி இதை வைப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் வரணும் அப்படின்னு. நானாக வரல அப்படின்னு. இல்லை வாங்க பரவாயில்ல ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால், ஸோ எனக்கு கொடுத்த பலூன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓட்டையாக இருந்தது. அப்புறம் ஊதவே முடியல அப்படிங்கிற மாதிரி.
என்னடா இது, சரி நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்க பேர் வந்துட்டு மித்துவோ மதுவோ, ஸோ ஏதோ எனக்கு சரியாக பேர் ஞாபகம் இல்லை. அப்புறம் பார்த்தா நான் ஒரு பலூன் அதை ஊதக்கூட முடியல. நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 பலூன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே இவங்க வந்து இந்த டாஸ்க்கே முடிச்சிட்டாங்க. என்னடா இது, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்க, நீங்கள் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னொரு 2-3 பலூன்ஸ்லாம் மாற்றி பார்த்தா என்னடா முடிச்சிட்டாங்க, நான் ஸ்டார்ட்டே பண்ணலையே. சரி ஓகே, வின் பண்ணவங்க அவங்களாவே இருக்கட்டும், நம்மளால முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு வந்துட்டு அது வரும் அப்படின்னு தோணலை. ஏன்னா அந்த பலூன்ஸ் என்கிட்ட கொடுத்தது ஒவ்வொன்றும் வந்துட்டு டேமேஜாகவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னாலேயும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே விட்டுட்டேன். ஆனால் அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஸ்பீடாகவும் அண்ட் சூப்பராகவும் பண்ணியிருந்தாங்க. கீழெல்லாம் விழுந்து எடுத்தாலும் நான் இப்போ தான் பார்க்குறேன், இந்த வீடியோவில் தான் பார்க்குறேன். ஏன்னா நான் அங்கே தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. சரி, அவங்க வின் பண்ணிட்டாங்க. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தது வந்துட்டு அந்த குட்டி குட்டி சாக்லேட்ஸு. அண்ட் இவங்க கிறிஸ்மா, ஸோ செம்ம ஃபன்னான கேர்ளு. ஸோ ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப அழகாக வந்து பேசுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவங்களாம் இப்போ தான் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் எடுத்து இன்ஸ்டா போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். அடுத்த ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து போயிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அண்ட் கிறிஸ்மஸ்க்கு வந்து அங்கே கொடுத்த அந்த சாக்லேட்ஸ் 90s கிட்ஸோடைய அந்த சாக்லேட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வின் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட்டு, பட் கிறிஸ்மஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை நான் அப்புறமா கட்டுறேன். அண்ட் அடுத்தது வந்து கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த மியூசிக்கல் சேரு. ஸோ இந்த மியூசிக்கல் சேரில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்கும், ஒரு 15 to 18 மெம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சாங்ஸ் போட்டு ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக வந்துட்டு செட் ஆஃப் பாய்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு பக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாய்ஸ் நான் வீடியோ எடுத்தேனான்னு கூட எனக்கு தெரியல. இப்போ நான் இருந்தேன்னா கிளம்பிட்டேனா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு நான் கொடுத்துருந்தேன், கிறிஸ்மா கிட்ட கொடுத்துருந்தேன். கிறிஸ்மா கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்து பாருங்களேன் எனக்கு ஒரு விலாகுக்காக அப்படின்ட்டு. ஸோ கிறிஸ்மா நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு 3rd or 4th ரவுண்டில் வந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு இருந்தது. விழுந்துருவோமா அப்படிங்கிற ஒரு பயம்தான் இருந்தது, மற்றபடி வந்துட்டு ஓகேவாக இருந்தது. எஸ், நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச கோர்ஸை வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். படிக்கிறதுக்கு வயசு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். நமக்கு கற்றுக்கணும் அண்டு ஒவ்வொரு டைமும் புதுசாக ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நான் இப்போ என்ன படிக்கிறேன் அப்படின்னா, கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கேன். இப்போ தான் ஒரு 2 months ஆகுது ஜாயின் பண்ணி. ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அதில் பேசிக் நாலேஜ் கூட எனக்கு இல்லாமல் தான் நான் உள்ளே போனேன். ஆனால் நான் ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு நல்லா டீச் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் நானுமே வந்துட்டு வீடியோஸு அண்ட் சோஷியல் மீடியாவில் அப்படி இப்படின்னு நிறைய பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் இப்போ எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை நான் கண்டிப்பாக நல்லாவே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு ஃபீல்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இப்போது எல்லாருமே வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா சோஷியல் மீடியா தான் இல்லையா? ஸோ அது வந்துட்டு ஒரு ப்ரமோஷனாக இருக்கலாம், ஒரு வீடியோஸாக இருக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு ஆடாக கூட இருந்தாலும் நம்ம அது கிராஃபிக்ஸ் இல்லாமல் அந்த அனிமேஷன்ஸ் இல்லாமல் இருக்காது இல்லையா? ஸோ அதனால் இதை லேர்ன் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, சூப்பரான ஒரு கோர்ஸ் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க. அது இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணுறதுக்கான ப்ளேஸை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீட்டில் இருந்துமே வந்து பண்ணலாம். இல்லை நம்ம ஒரு இன்ஸ்டியூஷன் போகணும் அப்படின்னு நமக்கு கைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ எனக்கு போகிற இடம் அப்படிங்கிறது இமேஜ் நம்ம நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடியது தான். அண்ட் இந்த இடம் எனக்கு ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பட் எனக்கு அது நாலேஜே இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு ஃபஸ்ட் புரியலை. ஏதோ ஒன்று நம்ம புதுசாக கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் உள்ளே போனேன். இப்போது ஃபர்ஸ்ட் லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ எனக்கு ஓகே, ஓரளவுக்கு வந்துட்டு என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கூச்சமே இருக்கக்கூடாது. நிறைய டவுட்ஸ் வரணும். அண்ட் பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் 0ல் போகும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இன்னும் லேர்ன் பண்ணணும், இன்னும் நம்ம இதில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ஆல்ரெடி தெரியும் அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு இது இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நினச்சாலும் சரி, அது
ஒரு விதமாக போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது இதில் உங்களோட ஒப்பீனியன் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இப்போ என்ன படிக்கிறீங்க, என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இப்போது என்னால் படிக்க முடியல, இல்லை ஒர்க் பண்ணுறேன், ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அதையும் சொல்லுங்கள். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 மேம்மே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து லேர்ன் பண்ணுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் மேம் நினச்சேன், ஸோ மென்டார் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்துட்டு இங்கே படிக்கிறாங்க, டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளேஸு. ஸோ நீங்கள் வந்துட்டு படிக்கும்போது அந்த பிளேஸை செலக்ட் பண்ணுறதுல கரெக்டாக இருங்க. நான் வந்து இங்கே போகும்போதே நான் கேட்டேன், எனக்கு வந்துட்டு மெயினாக வந்து பிளேஸ்மெண்ட் ஆகணும். நான் படிக்கிறேன், ஓகே, படிச்சுட்டு வெளியில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. எனக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், என்னோடய ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும் இல்லையா, அதுவும் மெயின். ஸோ அதனால் வந்துட்டு நான் செலக்ட் பண்ண ஒரு இடம் வந்து நல்ல இடம், நல்ல இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இப்போ இவங்க 2 பேருக்கும் தான் வந்துட்டு ஃபைனலான ஒரு ரவுண்டு. அது பாருங்களேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் அந்த க்ரீன் கலர் சாரியும் அண்ட் அந்த பிங்க் ஆர் ரெட் கலர் அந்த சாரியில் இருக்கவங்களுக்கு தான் 2 பேருக்கும் தான் வந்து ஃபைனலு. இந்த க்ரீன் கலர் ரொம்பவே வந்து அமைதியாக இருந்தாங்க. கடைசியாக அவங்க தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வின் பண்ணும்போது வந்துட்டு வேறு லெவல் ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன கேம்ஸ்லாம் இருந்தது. நிறையா அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கு வந்து அந்த கிஃப்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 90 கிட்ஸோட அந்த ஸ்நாக்ஸ், சாக்லேட்ஸு சின்ன சின்னதாக இருக்கும், அதெல்லாமே வந்து கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இன்னும் நிறைய கேம்ஸ் போயிட்டு இருந்தது. பட் என்னால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, நான் வந்துட்டேன். பொங்கல் செலிப்ரேஷனில் வந்து அந்த பூஜை பண்ணுறது இது எல்லாமே வந்து அந்த இமேஜுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், இமேஜ் சேலம் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அதனுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போட்டிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பொங்கல் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ பொங்கல் அப்படின்னாவே என்னுடைய ஞாபகம் எல்லாமே வந்துட்டு என்னோடய சின்ன வயசு அந்த மாதிரி ஒரு ஞாபகம் தான். ஸோ அதுதான் உங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடுவீங்க? ஜல்லிக்கட்டு இப்போ நம்ம ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது ஜல்லிக்கட்டு. நான் இந்த டைம் தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் உட்காந்து ஜல்லிக்கட்டை டிவியில் பார்த்ததே. ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த டைம் எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சிச்சின்னா நேரில் போய் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கிறிஸ்மா வந்து எனக்கு இந்த ஸ்நாக்ஸில் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா வந்துட்டு சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், இது எடுத்துக்கோ அது எடுத்துக்கொடு. ஸோ ஒவ்வொன்றா எடுத்து அவளும் வந்துட்டு நான் இப்படி எடுத்து வச்சுக்கலாமா, யாருக்கும் தெரியாமா அப்படின்னு சொல்லிட்டு, பட் யாரும் எதுவும் சொல்லலை. அவள் அழகாக உட்காந்து ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ அது சாப்பிடும்போது அவள் ஒவ்வொன்றா எடுத்து இது டேஸ்ட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லும்போது எஸ், எனக்கும் அதில் நிறைய பிடிச்ச சின்ன வயசு ஸ்கூலில் வந்து நம்ம எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அண்ட் ஃபைனலாக இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து வெளியில் இந்த மாதிரி கோலம் போட்டிருந்தாங்க, அதில் விநாயகர் வச்சுருந்தாங்க, அது சுற்றி வந்து விளக்கேற்றிருந்தாங்க. ஸோ இதுதான் எங்களுடைய கிளாஸோடைய என்ட்ரன்ஸ். இது அப்புறம் பொங்கல் வச்சுருந்தாங்க. ஸோ பொங்கல் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய கேம்ஸு, குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதில் என்னால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லாம் ஃபுல் விளாகாக நான் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறேன். அண்டு பொங்கல் வச்சாச்சு, ஸோ சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ பொங்கல் வச்சு கேசரி வச்சுருந்தாங்க. எஸ், ஸோ இது 2 தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்க தான் வந்து மேம். ஸோ ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேமும் அண்ட் மேமும் அங்கே இருந்தாங்க. அவங்க தான் வந்து பூஜையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லேட்டாக வந்தாலும் ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கேன் வாய்ஸில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது படிக்கணும் அப்படின்னா படிச்சுடுங்க, கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.